ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்னங்கிறாங்க, வீட்டுக்காரர் அத்தனை குடும்பம் பண்ணுனாலுமே ஒரு பெட்டிஷன் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தால் எந்த ஒரு எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் என்னம்மா நீ போய் சேர்ந்துருதம்மா, போய் உங்கள் அம்மாட்டு கம்பம் போமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆம்பளைங்களை நம்பி எப்படி இறக்குறத, புருஷனுங்களே நம்பவே இறக்க முடியல. எந்த புருஷனை கல்யாணம் பண்ணி அம்மாவோட கொடுத்துறாங்க. கொடுத்த கடுமைக்கு தண்டனை அனுபவிக்க அவன் இன்னொருத்தி கூட்டிகிட்டு அவன் இன்னொருத்தியோட சுற்றிட்டு திரியிறானுங்க. அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கள்ளக்காதல் தான் ஜாஸ்தி நிறைய நடந்துட்டு இருக்குது. கள்ளக்காதல் உடனே ரொம்ப வீடெல்லாம் குடும்பமே உலகமே மாறிட்டு கட்டுன புருஷனை விட எங்கே கேட்குற இடத்துல கல்யாணத்துக்கு எங்கேயும் விசேஷத்துக்கு போனாலுமே இந்த பிரச்சனை தான். அவனோட ஓடிட்டு இவனோட ஓடிட்டு இதை பண்ணல அவனை ஒன்று நல்லா இருக்கிற குடும்பமே வந்து கூட வாழ்றதுக்கு உடம்பாண்டிக்கிறாங்க. அதை வந்து நடவடிக்கை வச்சுட்டு எதுவுமே என்னத்தை போய் எடுத்தாலுமே ஒன்றுமே என்னங்கிறாங்க, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணல என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆம்பளைகளுக்கு வந்து இன்னும் சொல்கிற ஜென்ஸுங்களுக்கு. ஆனால் சில பேர் அமைதியாக போகிறவங்களும் தன்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாம் பொறுமையாக நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வாழ்றவங்களும் திமுறை ஆணவமாக பேச குடும்பம் தாட்டி வரவங்களும் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு எடுக்கிறவங்க இதுங்களும் இருக்கிறாங்க, பெண்கள் ஆண்களும் இருக்கிறாங்க. சில பேர் வேணும்னே திமுறத்தில் திமுறத்திலே அழிஞ்சு தான் போகிறாங்கன்னு சொல்லுவேன் நான். எப்படின்னா வெளியில் சொல்கிறத விட உலகத்தில் வெளியில் தலையே காட்ட முடியல, அந்த அளவுக்கு பப்ளிக்கே நடக்குது. பப்ளிக் இது வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி, இது ஆறு ஒருத்தர் ஒரு ஜோடி வந்ததுன்னா கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா அது பேர் என்ன, எந்த அட்ரஸு, நீ உன்ற ஊர் எந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு வந்து விசாரணை பண்ணணும். எந்த ஜோடி பார்த்தாலும் எங்கே போய் இருந்தாலும் அது கணவன் மனைவியா, இதில் உண்மையான ஜோடியா இல்லை கள்ளக்காதலா நீங்கள் வந்து அது சொல்லணும். ஏன்னா வந்து இந்த சொல்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு நடவடிக்கையில யாரோட வேணாலும் ஜோடி சேர்ந்துட்டு போய்க்கலாம். அப்படிங்கும்போது ஆம்பளைகளுக்கு இந்த திமிர இருக்கும்போது போலீஸ் நடவடிக்கை சரியில்லைங்கிறாங்க. ஜென்ஸ் வந்து என்னங்க ஒன்றும் பண்ண முடியாது, என்ன வார்த்தையில் பச்சையாக பேசுகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. போட்டு 2-3 வருஷத்துக்கு உள்ளே போட்டு அவளுக்கு நொக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்கள தான் சொல்கிறேன், நல்லவங்களுக்கு அத்தனை எல்லாத்துக்குமே சொல்ல கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதை ஜெயிலு கொண்டு தள்ளினா தான் வந்து அடங்குவாங்க. அடங்குறீங்க இருக்கிறாங்க, அடங்காதீங்களே இருக்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ பார்த்தாச்சு. சில பேர் எல்லா ஜென்மத்துக்கு எல்லாமே திடனங்களை ஒழிக்க விட்டு திருட்டே ஒழிக்க முடியாதுங்க. திடனவை எங்கே எத்தனை திருட்டு வந்தாலுமே எத்தனை ஜெயிலு பண்ணாலும் அது சர்வசாதாரணமாக நினைக்கிறாங்க, சர்வசாதாரணமாக தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரிங்க தஞ்சாவூரில் ஒரு டைமு கந்து கொடுத்து 7-8 பொம்பளைகளை ஒரு ரேட் பண்ணிட்டாங்கிறாங்க. அந்த வேலை ஆம்பளைகளை ரொம்ப திமிர அதிகமாக போச்சு. அதை பார்த்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டாங்க. அதுலேருந்து தான் பிரச்சனை நல்லா உலகமே அழிஞ்சு. வீடியோஸ் இந்த மாதிரி போடாதீங்க சரிங்களா? அந்த மாதிரி தப்பான